ஹாய். இன்றைக்கி நாம் நவம்பர் 12th 2024 அன்றைக்கி வந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இந்தியாவோட 51st சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து பதவியேற்றிருப்பார். இந்த பதவியேற்பு நிகழ்வில் அவர் சில இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் பற்றி பேசியிருப்பார். அந்த பாயிண்ட்ஸ் தான் நமக்கு வந்து முக்கியம். அதை தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகே, சிலபஸில் இது GS2 பாலிட்டி ஜுடிஷியரி கவர் பண்ணிக்கலாம். ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர் தான் 51st சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜுடிஷியரியோட கோர் பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், அதே நேரத்தில் ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கான நியாயமான ஒரு வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி பவர், வெல்த், ஸ்டேட்டஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்காம எல்லாருக்கும் பயாஸே இல்லாமல் ஒரு நீதி வழங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஜட்ஜஸோட முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி என்ன அப்படின்னா, சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே எளிய வகையில் நீதி கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். அதே மாதிரி ஜுடிஷியரி என்ன தான் கவர்னன்ஸில் ஒரு அங்கமாக இருந்தாலும் அது ஒரு சுதந்திரமான அமைப்பு அப்படிங்கிறதையும் வந்து தெளிவுபடுத்தியிருப்பார். அதே நேரத்தில் கான்ஸ்டிடியூஷன் நம்மளை நம்பி சில முக்கியமான பொறுப்புகள்லாம் கொடுத்துருக்கு. கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்கிற பாதுகாவல்னால் நம்ம இருக்கணும். அதாவது கான்ஸ்டிடியூஷனல் கார்டியன், அடிப்படை உரிமைகளை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்டராக இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே மக்களுக்கு நீதியை வழங்கக்கூடிய இடத்துல நாம் இருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லியிருப்பார். சரி, அவரோட முக்கிய ப்ரையாரிட்டிஸாகவும் சில விஷயங்களை வந்து சொல்லியிருப்பார். அது என்னென்னா, ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து மக்களுக்கு புரிகிற வகையில் எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருப்பார். அந்த மாதிரி மாற்றணும். ஏன்னா இப்போ நிறையா டேர்ம்ஸ் வந்து பர்டிகுலராக ஜுடிஷியல் டேர்ம்ஸ் வந்து மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு வந்து புரியாது. ஸோ அது மாதிரி மக்களுக்கு புரிகிற வகையில் மாற்றணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். மீடியேஷனை ப்ரொமோட் பண்ணணும். ஏன்னா நிறையா வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அது பின்னாடி அதையும் சொல்லியிருப்பார். ஸோ மீடியேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். கிரிமினல் கேஸ் மேனேஜ் பண்ணுறதுல நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். அதுவும் குறிப்பாக அந்த விசாரணை காலத்தை வந்து கம்மி பண்ணணும். அதே நேரத்தில் வழக்கு விசாரணை வந்து ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது, அதையும் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பார். ஏன்னா இப்போ கிரிமினல் வழக்குன்னு ஒன்று போயிட்டோம்னா இழுத்துக்கிட்டே இருப்பாங்க, திரும்ப வாய்தா நிறையா வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதை தான் அவர் வந்து சொல்லியிருப்பார். ஜுடிஷியரியை தேர்ட் விங் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லியிருப்பார். சேலஞ்சஸ் நிறையா இருக்குது. அதில் ஒன்று வந்து நிறையா கேசஸ் வந்து பேக்லாக்ஸாக இருக்குது. அதே நேரத்தில் லிட்டிகேஷனை அஃபோர்டபுளாகவும் எளிய வகையில் கிடைக்கிற மாதிரியும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த லீகல் ப்ரொசீஜர்ஸ் வந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்குது, அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பார். இதெல்லாம் தான் அவர் சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே மெயின்ஸ் பேப்பரில் நம்ம கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், சேலஞ்சஸ் என்னென்னா, சுப்ரீம் கோர்ட்டில் நிறைய கேஸ் பேக்லாக்ஸ் இருக்குது, லிட்டிகேஷன் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, எல்லாருக்கும் அக்சசிபிளாக இல்லை. ஸோ இந்த மாதிரி இதுதான் பாயிண்ட்ஸ். லீகல் ப்ரொசீஜர் காம்ப்ளெக்ஸாக இருக்குது, அதனால தான் அவர் சொல்லியிருப்பார் அது சிம்பிளாகிறதுக்கு வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்படி தான் நம்ம அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும். இதெல்லாம் நியூஸ் பேப்பர்லேருந்து அவர் அப்படியே சொன்னதை எடுத்தது. இதெல்லாமே ஒரு மெயின்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு பாயிண்ட். சப்போஸ் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம இதில் கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். தென் ஃபர்டிலைசர் ஷார்ட்டேஜ். இந்த டாபிக் வந்து சிலபஸில் GS3யில் கவர் பண்ணலாம். அக்ரிகல்ச்சர் நமக்கு தனியாக டாபிக் இருக்குது GS3 மெயின்ஸில். ஸ்கீம்ஸ் ஒன்று வருது, அந்த ஸ்கீம்ஸை என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இது எங்கே ஷார்ட்டேஜ் அப்படின்னா பஞ்சாப், ஹரியானா ஷார்ட்டேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட்டேஜ் அது பர்டிகுலர் டைஅமோனியம் பாஸ்பேட். ஏன்னா முக்கியமான ஃபெர்டிலைசர், வீட் சோவிங்கில் ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபெர்டிலைசராக இருக்குது. அதோட ஷார்ட்டேஜ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் கவர்மெண்ட் வந்து பேடி ப்ரொக்யூர் பண்ணுறதும் ரொம்ப டிலே பண்ணுறாங்க. அதனால நிறையா பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பார். இங்கே பிரதான் மந்திரி கிசான் சம்ரிதி கேந்திரா அப்படின்னு வந்து ஒரு ஸ்கீமை பற்றி பேசியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த PM கிசான் சம்ரிதி கேந்திராஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார்மர்ஸ்க்கு வந்து சாயில் எப்படி இருக்குது, அவங்க மண் எப்படி இருக்குது, சீட்ஸு, ஃபெர்டிலைசர்ஸு, இந்த பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் தரக்கூடிய ஒரே இடமா வந்து அவங்க வந்து சர்வ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்கலில் யாரெல்லாம் ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் லிங்க் பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் என்ன மாதிரியான அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம், என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஃபார்மர்ஸ்க்கு இருக்குது, இதை பற்றி எல்லாமே அவங்க வந்து சொல்லுவாங்க. இது ஆகஸ்ட் 2022 லான்ச் பண்ணியிருப்பாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் அவங்களுக்கு கீழே லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த கேந்திராஸ்க்கு தான் மக்கள் அந்த ஷார்ட்டேஜான பகுதிகளில் ஃபார்மர்ஸ் வந்து விசிட் பண்ணி எப்போ எங்களுக்கு வரும், எப்போ எங்களுக்கு DAP கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதில் நிறையா பிரச்சனைகள் வந்து வருது. அதில் என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். DAP ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ப்ரைவேட் ஷாப்ஸ் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று ஹை காஸ்ட்டில் கொடுக்குறாங்க, இல்லைன்னா ஃபார்மர்ஸ்க்கு தேவையில்லாத பெஸ்டிசைட்ஸு இதெல்லாம் அந்த ஃபெர்டிலைசர்ஸ் கூட சேர்த்து வாங்க வைக்கிறாங்க. ஒருவேளை DAP கிடைக்கல அப்படின்னா NPK வந்து ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணலாம், ஆனால் DAP தான் பெட்டர் ரிசல்ட்ஸ் தரும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டும் நானோ DAP, நானோ யூரியாலாம் DAP கூட சேர்த்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க.
ஸோ இந்த மாதிரியான ஷார்ட்டேஜ் டைமில் மக்கள் வந்து கோவப்பட்டு சில மிஸ்இன்ஃபர்மேஷன்லாம் பரப்பக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. இப்போ ஃபார்மருக்கு இந்த மாதிரியான ஒரு ஷார்ட்டேஜ் வந்துருச்சா உடனே ஒரு சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அப்படின்னா, இது வந்து கவர்மெண்ட் எடுக்கிற வேணும்னே ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி கவர்மெண்ட் வேணும்னே பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகும்னா ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரியை கம்ப்ளீட்டாக ப்ரைவேட் செக்டர் கொடுக்குறது தான் கவர்மெண்ட்டோட நோக்கம் அப்படிங்கிறது இதுலேருந்தே புரியுது அப்படிங்கிற மாதிரியான கோவத்தில் இந்த மாதிரியான மிஸ்இன்ஃபர்மேஷன்லாம் பரப்புகிறாங்க. தென் ஹை ப்ரிவாலன்ஸ் ஆஃப் செக்ஸுவல் வயலன்ஸ் அகென்ஸ்ட் கே. பிஎம்சி பப்ளிக் ஹெல்த் அவங்க வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்ஜிபிடிக்யூ, பிடிஐக்யூ, அதே நேரத்தில் வல்னரபிள் செக்ஷன் அதுக்கு கீழே கவர் ஆவாங்க. சொசைட்டி ஜிஎஸ்2ல வல்னரபிள் செக்ஷன் அது கீழே கொண்டு வரலாம். இப்போ இதில் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஸுவல் வயலன்ஸ் எல்லாம் யாருக்கு அகேன்ஸ்டாக நடக்குதுன்னா, பர்டிகுலராக லோவர் எஜுகேஷன் லோவர் இன்கம் இருக்கிற குரூப்ஸுக்கு தான் இந்த வயலன்ஸ் கூட நடந்திருக்கு. மோஸ்ட் வயலன்ஸ் சிட்டி எதுன்னு பார்த்தா கொல்கத்தாவாக இருக்குது, அதுக்கப்புறம் டெல்லி, அதுக்கப்புறம் மும்பை வருது. பொதுவாகவே இந்த வயலன்ஸ் வந்து வெர்பலாக, ஃபிசிக்கலாக இல்லை செக்ஸுவல் வயலன்ஸ்லாம் இருக்குது. அதுவும் இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐபிசியாக இருக்கும்போது அட்லீஸ்ட் இதை பற்றி பேசுகிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருந்தது. பட் இப்போது ரீசெண்டாக ஐபிசியை மாற்றி பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து இதை டீல் பண்ணுறதுக்கான செக்ஷன்ஸ் வந்து இல்லை. அதுவும் பர்டிகுலராக ரேப் ஆஃப் மென் ஆர் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸை வந்து அவங்களோட பிரச்சனைகளை வந்து டீல் பண்ணுறதுக்கான, அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரியான பிரச்சனைகள் டீல் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதர் செக்ஷன்ஸ் கீழே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதுவும் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மென்னு போய் எனக்கு பயங்கரமாக காயத்தை உண்டாக்கிட்டாங்க அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமே தவிர, ரேப் இந்த மாதிரியான விஷயத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த செக்ஸுவல் வயலன்ஸில் அதிகமாக பாதிப்பட்டது முஸ்லீம் ரெஸ்பாண்டன்ஸாகவும் இருக்காங்க.